ஜீத்து ஜோசப்புடைய இயக்கத்தில் மலையாளத்தில் வெளிவந்த திரைப்படம் மிராஜ். இப்போ அது ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் வந்திருக்கு. இந்த மிராஜ் வந்து என்னன்னா, அதுக்கு உண்மையான அர்த்தம் காணல் நீர். இந்த காணல் நீர் அப்படின்றது என்னன்னா, அந்த வெயில் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது எதிர்க்க ரொம்ப தூரத்தில் வந்து தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். கிட்ட போக இருக்காது. அங்கே ஏதோ ஆறு ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கிட்ட போனால் இருக்காது. அந்த மாதிரி ஒரு கதை தான். அந்த கதைக்கு தான் மிராஜ் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. அதாவது உண்மையும் மாயையும் கலந்த ஒரு கதை, அதுதான் மிராஜ். ரைட்? ஓகே, இந்த திரைப்படத்துடைய ஒரு விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். மிராஜ் இது வந்து ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை ஜீத்து ஜோசப் இயக்கியிருந்தார். ஜீத்து ஜோசப்னும் போதே ஒரு தனியாக எப்படி இருக்கும் படம் அப்படின்னு, ஏன்னா திரீஷம் வந்து பண்ணியிருந்தாருன்றதுனால அந்த படத்தின் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ரைட், இப்போ இந்த படம் வந்து என்னென்னா, கதை என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். அபர்ணா பாலமுரளி அவங்க வந்து அபிராமி, அவங்க வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. அங்கே கிரண் ஒரு பையன் வந்து வேலை செய்கிறார். ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் நடக்கிற அளவுக்கு போகுது. ரெண்டு பேரும் காதிக்கிறாங்க, நிச்சயதார்த்த லெவலுக்கு போயாச்சு, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனில் திடீர்னு கிரண் வந்து காணாமல் போகிறார். அதாவது அபர்ணா பாலமுரளியுடைய ஃபியான்ஸு கிரண் காணாமல் போகிறார். ஸோ அபர்ணா பாலமுரளியின் நிலை என்ன, காணாமல் போகிற கிரண் வந்து என்ன ஆனார், ஏதானார், ஸோ இதில் இருக்கிற மர்மங்கள் வந்து விலகிச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ZEE5 OTTயில் அவைலபிளாக இருக்கு. ரைட், இப்போ இந்த மிராஜ் இந்த படத்தில் வந்து அபர்ணா பாலமுரளி நம்ம வந்து மகேஷின்ற பிரதிகாரத்தில் ரொம்ப ஒல்லியாக டப் மேஷ் சாங்லாம் ஆடினதெல்லாம் பார்த்தோம். இப்போ ராயனில் கூட பார்த்தோம். ரொம்ப வெயிட் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் வெயிட்டை குறைச்சிருக்காங்க. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப இயல்பாகவே அற்புதமாகவே நடிச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிஃப் அலி அஸ்வின் குமார் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பிரைவேட் ஜேர்னலிஸ்டாக வந்து நம்ம அபர்ணா பாலமுரளி கூட சேர்ந்துக்கிட்டு தேடுற ஒரு வேலை. உண்மையிலே அவரும் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். கூட அவங்களுக்கு ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க ஹன்னா ரெஜி கோஷி, அவங்க தான் வந்து ரித்திகான்ற கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. இந்த ரித்திகான்ற கேரக்டரை பார்க்கும்போது எரிச்சலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ஈஸியாக இது ஏன் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சில இடங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பேசுறது வந்து எரிச்சலாக இருக்கிறது வாண்டடாகவே அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டே வச்சுருந்தாலும் கூட நம்மளால் படம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அந்த ஒரு கேரக்டர் அந்த பெண் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு நம்ம சித்துப்பு சரவணன் வந்து அவர் வந்து ஃபினான்ஸ் கம்பெனி ஒன்று வந்து ரன் பண்ணுறாரு. அதில் தான் நம்ம அபர்ணா பாலமுரளியும் அவருடைய ஃபியான்ஸே கிரணும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவரும் அவருடைய சிறப்பான விஷயத்தை பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஆறுமுகம் ஐபிஎஸ் கேரக்டர் வந்து நம்ம சம்பத் நடிச்சிருந்தார். ஸோ நம்ம ஆட்களும் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் லைவ்லியாகவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கதை. படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்குது. இந்த கிரைம் த்ரில்லர்லாம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து புதுசாக பார்க்குறவங்க இந்த படம் பிடிக்கும். ஆனால் கிரைம் த்ரில்லரையே பார்த்து ரசித்து வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த படம் கொஞ்சம் எட்டிக்கா கசப்பாக கசக்குது. காரணம்னா, ஒரு அளவான சாப்பாடு இருந்தால் அதை வந்து நம்மளால் வந்து நிம்மதியாக சாப்பிட முடியும். கல்யாண சாப்பாட்டில் நீங்கள் ஏகப்பட்ட வெரைட்டி, அதுவும் ஏகப்பட்ட தொட்டுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம வந்து நம்மளால் அந்த தொட்டுக்கெல்லாம் நம்ம தொடவே மாட்டோம். ரொம்ப லிமிட்டடாக தான் நம்ம எடுத்துக்குவோம். எல்லாம் ஃபுல்லாக எவ்வளோ வச்சுருந்தாலும் லிமிட்டடாக இருக்கிறத எடுத்துக்குவோம். அதுவும் சோயா இருந்தால் தான் எடுத்துக்குவோம் இல்லையா? இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்குறேன்னா, ப்ளஸ் பாயிண்டில் இருக்கிற அதே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் படத்தில் மைனஸ் பாயிண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். காரணம்னா, இந்த சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்துறதுக்கு பதில் எரிச்சலாகுது. அடப்போடா, அப்புறம் இதுக்கப்புறம் இதுவாடா அடப்போடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தோக்கோசரம் அட அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் இந்த படத்தில் இல்லைன்றது தான் பெரிய சோகம். புரிதுங்களா? ஸோ அதனால் இதுக்கு மேலே இந்த படத்தில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படம் வந்து குடும்பத்தோட பார்க்கலாம். ஒன்றும் பெரிய அளவில் சீன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆகல, நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி அதுதான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். டெக்னிக்கலாகலாம் படம் வந்து ஸ்ட்ராங் தான், அதில் மாற்றமே இல்லை. ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப சினிமாட்டோகிராஃபிலேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தாலும் கூட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாகும்போது திகட்டி போகுது. அதுதான், காஃபிக்கு ஒரு அளவான சக்கரை இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமாச்சு பானகம் ஆகிடும்ல. அதுதான் இந்த படத்தோட நிலமன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் படம் பாருங்கள், நீங்கள் முடிவு பண்ணிக்காங்க. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் உங்களுடைய கருத்துக்கள் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.